Hello everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம மிடில் ஈஸ்டர்ன் பெர்ஃப்யூம்ஸ் ஹால் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன் ஆஃப்டர் தி அதர் லைக் மூச்சு விட கூட நேரம் இல்லாத மாதிரி அவ்வளோ ஃப்ராக்ரன்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லான்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுல நிறைய ஃப்ராக்ரன்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனர் அண்ட் ஹை அண்ட் பிராண்ட்ஸ்ல இருக்க நிறைய ஃபேமஸான பெர்ஃப்யூம்ஸோட டியூப்ஸாவுமே லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 பாப்புலர் ஃப்ராக்ரன்சஸோட டியூப் ஃப்ராக்ரன்சஸ், அதாவது மிடில் ஈஸ்டர்ன் டியூப் கவுண்டர் பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இந்த டியூப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஃப்ராக்ரன்ஸோட ரொம்ப ஐடென்டிக்கலா கிட்டத்தட்ட ஒரு க்ளோன் மாதிரி இருக்கிற பெர்ஃப்யூம்ஸ் தான். ரேட் வைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்ச்ல தான் இருக்குது. டிசைனர் பிராண்ட் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி மினிமம் ஒரு 100 பவுண்ட்ஸ் அந்த மாதிரியான ரேஞ்ச்ல இருக்கு. மினிமம் நான் சொல்றேன் 100 to 200 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கும். பட் இந்த டியூப் ஃப்ராக்ரன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20 to 30 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து அவ்வளவு காசு கொடுத்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் வாங்குறதுக்கு அதோட டியூப்பா இது வந்து வாங்கிடலாம். அதோட இது பெட்டரா பெர்ஃபார்மும் பண்ணும். இதோட லாஞ்சேவிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட சம்டைம்ஸ் பெட்டராகவே கூட இருக்கும் இன்னும். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து லதாஃபா பிராண்ட்ல இருந்து ஒரு பெர்ஃப்யூம். இதுவும் லதாஃபால இது லான்ச் பண்ணப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரேட் ஹைப்டான ஒரு பெர்ஃப்யூமா இருந்துச்சு. ஸோ தென்னா லதாஃபாவோட இந்த எக்லர் அப்படின்ற பெர்ஃப்யூம். இதோட பாட்டில் ஷேப் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. லைக் அன்சிமெட்ரிக்கலான ஒரு ஷேப்ல கொடுத்துருக்காங்க. கலர் வந்து இந்த மாதிரி லைட் ஒரு பெய்ஜ் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஆல்சோ கோல்டன் டீடைலிங்கும் இருக்குது. ஸோ பாட்டில் வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓகேவான ஒரு பாட்டில் தான் இது. பட் ரொம்பவே ஹெவியா இருக்கு, நல்ல ஹெவியான கிளாஸ் பாட்டில். ஸோ இந்த எக்லர் பெர்ஃப்யூம் வந்து எதோட டியூப் அப்படின்னா பியாங்கோ லாட்டே அப்படின்ற ஒரு ஃபேமஸான பெர்ஃப்யூமோட ஒரு டியூப்பா தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாக்டானிக் நோட்ஸ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பியூர் கோர்மாண்ட் பெர்ஃப்யூம். இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டாப் நோட்ஸ்ல கேரமல், மில்க் அண்ட் சுகர் பிரசன்ட் ஆயிருக்குது. மிடில் நோட்ஸ்ல ஹனி அண்ட் ஒயிட் ஃபிளாக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குது. பேஸ் நோட்ஸ்ல வனிலா, பிரலைன் அண்ட் மஸ்க் பிரசன்ட் ஆயிருக்குது. நான் வந்து இந்த பியாங்கோ லாட்டே ட்ரை பண்ணது கிடையாது, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ரிவ்யூஸ்ல பார்த்த வரைக்குமே எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து பியாங்கோ லாட்டேவோட ஒரு ஸ்பாட் ஆன் டியூப்பா இருக்குது, ரொம்ப ஐடென்டிக்கலா இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்கு இந்த மாதிரி கார்மாண்ட் அண்ட் ஸ்வீட்டான பெர்ஃப்யூம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க. இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பார்க்கலாம். முக்கியமா எடுத்தோன்னே ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்கஹால் ஸ்மெல் வந்து தெரியுது. ஆக்சுவலா நான் இது வாங்கி அரௌண்ட் ஒரு 2 months கிட்ட இருக்கும். பட் இனிமே அந்த ஆல்கஹாலிக் ஸ்மெல் வந்து இன்னும் சப்சைட் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மெல் பண்றப்ப எனக்கு அதுதான் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இது வந்து இவ்வளவு ஹைப் பண்ணாங்க, பட் இது இப்படி ஸ்மெல் இருக்குது அப்படின்ட்டு நினைச்சேன். சரி கொஞ்ச நாள் ஆனா அது போயிடும் அப்படின்னு நினைச்சேன், பட் இனிமே அது போகல. அது அடிச்ச அந்த உடனே தான் இருக்குது, பட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே வந்து அந்த ஆல்கஹாலிக் ஸ்மெல் போயிடுது. ட்ரெஸ்ல அடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து என்னோட ஸ்கின்ல அடிச்சு பாக்குறேன். இது எடுத்தோடனே அந்த ஆல்கஹால் ஸ்மெல் பிளஸ் அந்த கேரமல் ரெண்டுமே கலந்து ஒரு மாதிரியா இருக்குது. அந்த ஸ்மெல் அவ்வளவா அப்பீலிங்கா இல்ல. இது லைட்டான ஏதோ ஒரு ஆர்டிபிஷியல் நோட் தெரியுது. அது எதோட நோட்டுன்ட்டு எனக்கு சரியா தெரியல. மேபி அந்த கேரமல் அந்த மில்கா என்னன்னு தெரியல, பட் அது வந்து ஒரு ரொம்ப ஆர்டிபிஷியலான ஒரு ஃப்ராக்ரன்ஸா இருக்குது. இதுல இருக்க ஃப்ளாரல் நோட் எனக்கு தெரியல, ஹனி நோட் தெரியல. பேஸ்ல வந்து வனிலா, பிரலைன் அண்ட் மஸ்க் மாதிரியான ஸ்வீட் நோட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குது. ஸோ அது எல்லாமே கலந்து ஒரு மாதிரியான ஒரு ஆடான ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லா தெரியுது. இது வந்து ஒரு வெல் நோன் வெப்சைட்ல தான் வாங்கினேன். ஸோ அந்த அவங்க டூப்ளிகேட் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இல்லை. ஆனா அதோட ஸ்மெல் ஏன் அப்படின்னு தெரியல. மேபி கண்டிப்பா இதோட பேட்ச் ப்ராப்ளமா தான் இருக்கணும். இல்லைன்னா இன்னும் இது ஒரு ஃபியூ மந்த்ஸ் நான் மெச்சூர்ட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹானஸ்டா அந்த ஒரு ஏதோ ஒரு ஆடான ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்மெல் வந்து ரொம்ப பாதரிங்கா இருக்குது இது. ஸோ அந்த ஆர்டிபிஷியல் நோட்டுக்கு அடுத்துதான் வந்து மத்த ஸ்மெல் எல்லாமே லைட்டா தெரியுது. அந்த ஆர்டிபிஷியல் ஸ்மெல் தான் ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கு. ஏன்னா இது வாங்குறப்ப நான் வந்து ரொம்ப ஈகரா இருந்தேன் இது நான் ட்ரை பண்றதுக்கு. கண்டிப்பா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு மாதிரி ரப்பரி கைண்ட் ஆஃப் ஸ்மெல் மாதிரி எனக்கு தெரியுது. இந்த பிளிப் ஃப்ளாப்ஸ் இல்ல சாண்டல்ஸ் எல்லாம் வாங்குறப்ப ஒரு மாதிரி ஹார்ஷான ஒரு ரப்பர் ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு இந்த பாட்டில்ல இல்ல இந்த பேட்ச்ல. ஏன்னா வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த நோட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணிருந்த அளவுக்கோ இல்ல மத்தவங்க டிஸ்கிரைப் பண்ணதுக்கோ கொஞ்சம் கூட இது கிட்டக்க இல்ல. நான் அடுத்து காட்ட
போது வந்து அகைன் ஒரு லாக்டானிக் பெர்ஃப்யூம். ஸோ இந்த லாக்டானிக் நோட்ன்றது என்னன்னா ஒன்றும் இல்லை, மில்க் இருக்கு இல்லையா, ரா மில்க், அதோட ஒரு ஸ்மெல் தான். ராவோ பாயில்டு மில்கோ அதோட அந்த ஒரு ஸ்மெல் தான் லாக்டானிக் நோட். அது வந்து நார்மலாவே ஒரு சிலருக்கு பிடிக்காது. சில பேர் பால் குடிக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா எனக்கு அந்த பாலோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸாக்ட் நோட் தான் அந்த லாக்டானிக் நோட். அதனால அது வந்து ரொம்ப பெக்யூலியரான ஒரு ஸ்மெல். அண்ட் இந்த பெர்ஃப்யூமோட நேம்லயுமே அது இருக்குது. இது வந்து பாரிஸ் கார்னரோட டஸ்கின் ரேஞ்ச்ல இருக்க லாக்டியா டிவினா. டஸ்கின் அப்படின்ற ரேஞ்ச்ல வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது. அதுல வந்து இப்ப ரீசெண்டா லாஸ்டா லான்ச் பண்ணது இந்த லாக்டியா டிவினா அப்படின்ற இந்த பெர்ஃப்யூம். ஸோ இதோட பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாலாம் இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு பாட்டிலா இருக்குது. ஒரு ஒயிட் அண்ட் கிரீன் மின்ட் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கேப் வந்து இந்த மாதிரி சில்வர்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு என்னோட நெயில் கலரும் இன்னும் வந்து சேமா இருக்குது. ரெண்டுமே சேம் மின்ட் கிரீன் கலர் தான். ஸோ இந்த பெர்ஃப்யூம் வந்து லிட்டரலி எனக்கு நேற்று ஈவினிங் தான் டெலிவர் ஆச்சு. ஸோ நான் அது வந்து ஒன்ஸ் தான் ட்ரை பண்ணேன். பாட்டில் ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் என்னோட ஸ்கின்லையும் ட்ரெஸ்லயும் நான் ஸ்ப்ரே பண்ணேன், அவ்வளவுதான். அண்ட் நான் ஹூடி போட்டிருந்தேன் நேற்றுக்கு ஈவினிங். ஸோ அதுல ஸ்ப்ரே பண்ணிருந்தேன். அது வந்து இன்னைக்கு மார்னிங் இப்போ வரைக்குமே வந்து அந்த ஸ்மெல் ஹூடியில இருக்குது. பட் ஸ்கின்ல வந்து அவ்வளவா லாஸ்ட் ஆகல, சீக்கிரமாவே போயிடுச்சு. ஸோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னன்னா, டாப் நோட்ஸ்ல இன்சென்ஸ் அண்ட் கெக்காவோ பிரசன்ட் ஆயிருக்கு. மிடில் நோட்ஸ்ல டியூப்ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் பிரசன்ட் ஆயிருக்கு. பேஸ் நோட்ஸ்ல மில்க், வனிலா அண்ட் டோங்கா பீன் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக்டானிக் ஃப்ளோரல் கார்மன் பெர்ஃப்யூம். அண்ட் இது வந்து எந்த பெர்ஃப்யூமோட டியூப்னா பிளான்ச் பெட் அப்படின்ற ஃப்ராக்ரன்ஸோட டியூப்பா தான் இது வந்து பண்ணிருக்கிறாங்க. அண்ட் லதாபா பிராண்ட்லயுமே வந்து பிளான்ச் பெட்க்கு ஒரு டியூப் பெர்ஃப்யூம் இருக்குது. வந்து ஹர் கன்ஃபெஷன் அப்படின்ற பெர்ஃப்யூம், அது வந்து அதோட ஒரு டியூப்பா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாரிஸ் கார்னர்ல லாக்டியா டிவினா அப்படின்ற நேம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட்டமைசர் ரொம்ப அழகா இருக்குது, நல்லா ஈவனா ஸ்ப்ரே பண்ணுது. ஆக்சுவலா இதுவும் கிட்டத்தட்ட அந்த எக்லாரும் வந்து சிமிலரா இருக்க மாதிரி இருக்கு. அதுல அந்த ஒரு ரப்பரி நோட் சொன்னேன் இல்லையா, இதுலயும் வந்து அது இருக்குது. பட் அந்த அளவுக்கு பாதரிங்கா இல்ல, எக்லார்ல இருக்க அளவுக்கு பாதரிங்கா இல்ல. பட் இந்த பெர்ஃப்யூம் சீரீஸ்லயே ரொம்ப நல்லா இருக்குது. இதுலயும் அந்த லாக்டானிக் நோட் வந்து நல்லா ப்ராமினென்டா இருக்குது. பிளஸ் அந்த ஒரு இன்சென்ஸ், வனிலா, கக்காவோ ஆர் சாக்லேட் அண்ட் ஃப்ளாரல் வந்து எனக்கு அவ்வளவா தெரியல. மேபி அது வந்து ரொம்ப மத்த நோட்ஸோட பிளெண்ட் ஆயிட்டனால அது வந்து தனியா என்னால சொல்ல முடியல. லைட்டான அந்த ஒரு ஃப்ளாரல் டச் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்மெல் வந்து நான் ஏற்கனவே எங்கேயோ ஸ்மெல் பண்ண மாதிரியான ஒரு மெமரி எனக்கு கொடுக்குது. ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருக்குது. கண்டிப்பா நான் எப்பயோ எங்கேயோ இதை நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு கோசியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃப்யூமா இருக்கு. இதுல இருக்க அந்த இன்சென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதுல இருக்க அந்த மில்க் நோட் வந்து எப்படி தெரியுதுன்னா, பால் காய்ச்சறப்ப அது பொங்கி வரும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்மெல்லா இருக்குது. அது பிளஸ் அந்த ஒரு இன்சென்ஸ், அதர் கார்மன் நோட்ஸ் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி காமிங்கான ஒரு ஸ்மெல்லா இருக்குது. ஸோ நானுமே வந்து இந்த லாக்டானிக் பெர்ஃப்யூம்ஸ்லாம் அது வரைக்கும் ட்ரை பண்ணது தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வாங்கின ஃபர்ஸ்ட் லாக்டானிக் நோட் இருக்கிற பெர்ஃப்யூம்னா அது வந்து லதாபாவோட எக்லர். பட் அது வந்து ஒரு ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட், அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் இது வந்து சீரியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு பெக்யூலரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இது வந்து நீங்க கண்டிப்பா இதை ஒரு சாம்பிள் சைஸோ இல்லை வேற எங்கேயாவது ட்ரை பண்ணிட்டோ ஃபுல் சைஸ் பாட்டில் வாங்குறது பெட்டர். ஏன்னா கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போற ஃப்ராக்ரன்ஸ் வந்து அகைன் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு டிசைனர் பிராண்ட் ஃப்ராக்ரன்ஸோட டியூப். ஸோ அது என்னன்னா மெய்சன் அல்ஹம்ரா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஏத்தனா அப்படின்ற இந்த பெர்ஃப்யூம். ஸோ இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குது, பட் ரொம்ப கிளாசி அண்ட் கார்ஜியஸான ஒரு பாட்டிலா இருக்கு. அதோட லிட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்பிள் எஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஃபீல் ஆகலைன்னா கொஞ்சம் ஹெவியா தான் இருக்குது. பட் ஓவரால் வந்து பாக்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் வந்து கொடுக்குது. ஸோ ஏத்தனா வந்து எந்த டிசைனர் ஃப்ராக்ரன்ஸோட டியூப் அப்படின்னா பர்பரி கார்டஸோட ஒரு ஸ்பாட் ஆன் டியூப் அப்படின்ட்டு இதை சொல்றாங்க. நான் வந்து ஆக்சுவலா பர்பரி கார்டஸோட சாம்பிள் வச்சிருக்கேன், 2-3 சாம்பிள் பாட்டில்ஸ் வச்சிருக்கிறேன். ஸோ நான் அது ஸ்மெல் பண்ணி பார்த்தப்ப எனக்குமே இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% சிமிலரா தான் இருந்தது. பட் அதுல இருக்க நோட்ஸும் இதுவும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேறையா இருக்குது. பட் ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்குது. அது எப்படின்ட்டு எனக்கே தெரியல. ஸோ பர்பரி கார்டஸோட மெயின் நோட்ஸ் என்னன்னு பார்த்தா வனிலா அண்ட் லாவெண்டர், அதுதான் மெயினான நோட்ஸ். பட் இந்த பெர்ஃப்யூமோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னன்னா, டாப் நோட்ஸ்ல எபர்மேட், சைப்ரஸ், தைம், சாஃப்ரன் அண்ட் ஃப்ரூட்டி நோட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. மிடில் நோட்ஸ்ல ஜாஸ்மின், ஐரிஸ் அண்ட் ரோஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. பேஸ் நோட்ஸ்ல ஆம்பர், லெதர், வனிலா, மஸ்க், வெட்டிவேர் அண்ட் சீடா பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ பர்பரி கார்டஸ்க்கும் இதுக்கும் உள்ள ஒரே சிமிலாரிட்டினா அந்த வனிலா நோட் மட்டும்தான்.
மத்தபடி இதுல லாவெண்டர் இல்ல, பட் ஸ்டில் வந்து எப்படி சிமிலரா கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. ஸோ இது ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பனிங் இருக்கு, நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு சிட்ரஸி கைண்ட் ஆஃப் ஓப்பனிங் இருக்கு இதுல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாரல் ஓரியன்டல் உடி கைண்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸா இருக்குது. ஓரியன்டல் வைப் வந்து இதுல நிறையவே இருக்குது. மேபி அந்த சைப்ரஸ் அண்ட் தைம்னாலன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதுல இருக்க அந்த ஃப்ரூட்டி நோட் என்னன்னு தெரியல. மேபி பர்கமாட் அந்த மாதிரி ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அந்த ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு வைப் வந்து கிடைக்குது. மிடில் வந்து ஃப்ளாரல் நோட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஜாஸ்மின், ஐரிஸ் அண்ட் ரோஸ். அண்ட் அந்த நோட்ஸ் எதுவுமே வந்து தனியா கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி தெரியல. அண்ட் பேஸ்ல வந்து ஆம்பர், மஸ்க், வெட்டிவர், சீடார், லெதர் அண்ட் வனிலா ப்ரெசென்ட் ஆயிருக்குது. லெதர் இருக்கிற பர்ஃபியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அந்த லெதர் நோட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா அனிமாலிக்கா இருக்கும். பட் அந்த மாதிரியான ஒரு அனிமாலிக் கேரக்டர் வந்து இந்த பர்ஃபியூம்ல இல்ல. வெட்டிவர் அண்ட் சீடாரோட அந்த ஒரு ஊடி ஏர்தியான ஒரு குவாலிட்டி கண்டிப்பா நல்லாவே தெரியுது. இந்த பர்ஃபியூம் தான் ஆக்சுவலா வந்து இருக்கிறதுலே ஒரு பர்ஃபியூம் மாதிரி இருக்குது, ப்ராப்பரான ஒரு பர்ஃபியூம் மாதிரி இருக்குது. பர்ஃபியூம்னாலே நம்மளோட மைண்டுக்கு வரது அடிச்சோன்னு ஸ்மெல் வந்து நல்லா வைப்ரண்டா, ஷியர்ஃபுல்லா, ரெஃப்ரெஷிங்கா, ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். இது வந்து அந்த மாதிரியான ஒரு வைப்ல தான் இருக்குது, சாஃப்டான பர்ஃபியூம் கிடையாது. அண்ட் இது வந்து எஸ்பெஷலி ஸ்ப்ரிங் சம்மர் அப்ராப்ரியேட்டான ஒரு பர்ஃபியூம். வின்டர்ல வந்து இது நீங்க யூஸ் பண்ணலாம், பட் சம்மர் டைமுக்கு ரொம்பவே இது நல்லா இருக்கும். அண்ட் இந்த பர்ஃபியூம் வந்து ரொம்ப ஃபெமினைன், சாஃப்டான ஒரு ஃபீல் கொடுக்காது. கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் அண்ட் எம்பவர்டு விமன் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த பர்ஃபியூம் அகைன் நான் ஆல்ரெடி எங்கேயோ ஸ்மெல் பண்ண மாதிரியான ஒரு ஞாபகம் கொடுக்குது. மேபி என்னோட சைல்ட்ஹுட்ல சிமிலரான ஏதோ ஒரு ஸ்மெல் வந்து நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் லதா ஃபாலிங் பாத்தீங்கன்னா அங்கம் அப்படின்ற பர்ஃபியூமும் பர்பரி காடஸோட ஒரு டியூப் பர்ஃபியூமா ரிலீஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா அங்கம் தான் நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அது வந்து ரொம்ப சிமிலரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதோட இது கொஞ்சம் பெட்டராவே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்ப நான் டிக்டாக் ஷாப்ல ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தப்ப இது வந்து ஆஃபர்ல இருந்துச்சு. சரின்ட்டு உடனே வந்து நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு, இது வந்து நான் 19 பவுண்ட்ஸுக்கு தான் வாங்கினேன். இது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான பர்ஃபியூமா அப்படின்னா இல்ல. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டான ஒரு மியூட் டவுனான ஃபெமினைன் சாஃப்ட் ஃப்ராக்ரன்சஸ் தான் பிடிக்கும். பட் இது வந்து என்னோட லைக்கிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் வச்சுக்கலாமா ரிட்டர்ன் பண்ணிடலாமான்ட்டு இன்னும் முடிவு பண்ணல. ஓகே, ஸோ எனக்கு வீடியோவில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஃப்ராக்ரன்ஸ் இது வந்து இந்த பிராண்டும் வந்து ரொம்ப புதுசு. இந்த பிராண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் வாங்குற பர்ஃபியூமும் இதுதான். என்ன பிராண்ட் அப்படின்னா மம்லகாத் அல் ஊத் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து காட்டன் அபியத் அப்படின்ற இந்த பர்ஃபியூம். ஆக்சுவலா அந்த பர்ஃபியூம் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்திருக்குது முன்னாடியே, எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பிராண்ட் வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. பட் இந்த பர்ஃபியூம் வந்து நான் பார்த்தா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இது வந்து ராயல் காட்டன் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு ரேஞ்ச்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இது கூடவே இன்னும் 2-3 பர்ஃபியூம்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த காட்டன் அபியத் நான் எஸ்பெஷலி ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து கேலி பர்ஃபியூம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து வெட்டிங் சில்க் சாண்டால் அப்படின்ற அந்த பர்ஃபியூமோட ஒரு டியூப் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கேலியோட வெட்டிங் சில்க் சாண்டால் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து அதுக்கு கொஞ்சம் சிமிலரா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸ்பாட் ஆன் டியூப் இல்லை, பட் ஓரளவுக்கு சிமிலரா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதோட நோட்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இப்போ ரீசெண்டா பாரிஸ் கார்னர்ல இருந்து கேர் ஃபெலிசிட்டி அப்படின்ற ஒரு பர்ஃபியூம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வெட்டிங் சில்க் சாண்டாலோட ஒரு டியூப்னு சொல்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நான் அந்த பர்ஃபியூமும் பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னன்னா, டாப் நோட்ஸ்ல மஸ்க் அண்ட் பிரலின் பிரசன்ட் ஆயிருக்கு, ஹார்ட் நோட்ஸ்ல ஐரிஸ் அண்ட் வனிலா பிரசன்ட் ஆயிருக்கு, பேஸ் நோட்ஸ்ல கோகோனட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பர்ஃபியூம் வந்து ஆரியானா கிராண்டேவோட கிளவுட் பர்ஃபியூமுக்கும் சிமிலரா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பர்ஃபியூம் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் லாஸ்ட் வீக் தான் வந்துச்சு, நான் இன்னும் அவ்வளவா ட்ரை பண்ணல. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். இதுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த ஆல்கஹால் ஸ்மெல் தெரியுது. இது வந்து ஆக்சுவலா ரொம்பவே ஹைப் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ரொம்ப சாஃப்ட் அண்ட் சென்சுவலான ஒரு பர்ஃபியூமா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த ஆல்கஹால் ஸ்மெல் வந்து ஓரளவு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பிளம் நோட் வந்து நல்லா தெரியுது. பிளம், வனிலா அண்ட் கோகனட், ஃப்ரூட்டி நோட், அந்த ஒரு கோகனட்டோட அந்த ஒரு க்ரீமி நட்டி நோட் அண்ட் வனிலாவோட அந்த ஒரு க்ரீமினஸ் மூணும் கலந்து ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு சிக்கனிங் ஸ்வீட்டா இல்ல, க்ரீமி ஸ்வீட் கார்மண்ட் பர்ஃபியூமா இருக்குது.
லைட்டா அந்த ஒரு மஸ்கினஸோட ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து சொன்ன மாதிரி நல்ல ஒரு சென்சுவலான ஒரு சாஃப்ட் ஃபெமினைன் எனர்ஜி கொடுக்குற மாதிரியான ஒரு பெர்ஃப்யூமா இருக்கு. அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஆல்கஹால் நோட் தான் வந்து ரொம்ப பாதரிங்கா இருந்தது. மேபி கொஞ்சம் மெச்சூர் ஆச்சுன்னா அது சரியாயிடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ கண்டிப்பா நான் பாரிஸ் கவுண்டரோட இந்த கேட் ஃபெலிசிட்டி பர்ச்சேஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி இது ஸ்மெல் பண்ணதுக்கு அப்புறமா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுல நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அண்ட் இதோட பாட்டில் பத்தி நான் சொல்லவே இல்லை. ஸோ அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப கியூட்டான ஒரு பாட்டிலா இருக்கு. ராயல் காட்டன் கலெக்ஷன்றனால பேருக்கு ஏற்ற மாதிரி இங்க குட்டியா ஒரு காட்டன் கொடுத்துருக்காங்க, ஒட்ட வச்சிருக்காங்க. அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி ஓவரால் பாத்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ராயல் கொடுக்குற மாதிரியான பாட்டிலா இருக்குது. அண்ட் இதோட ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. அரௌண்ட் ஒரு 25 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் வந்து செல் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye.